மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் இங்கே சொன்னது போல அவர் பேரிலே வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்று சொன்னார். நான் இருப்பதாக சொன்னேன். அது தவறு. உண்மை. ஏனென்றால் அதை வழக்கு பதிவு காலகட்டத்திலிருந்து இந்த 10.5 கொடுக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரை அவர் பெயர் எல்லா விதத்திலும் வந்து கொண்டே இருந்தது. அதை நம்பி நான் சொன்னேன். அவர் பெயர் அதில் இல்லை. ஆனால் அவர் தலைமையில் தான் அந்த கூட்டம் நடத்தப்பட்டு தீர்மானம் போடப்பட்டது. அதை நம்பி நான் ஏற்றுக்கொண்டேன். அவர் சொன்னது உண்மை. ஆகவே நான் அதை திரும்பி பெற்றுக் கொள்கிறேன். நன்றி. மாண்புமிகு பிற்பட்டோர் நலத்துறை அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, இடஒதுக்கீடு சம்பந்தமாக இங்கு நிறைய விவாதங்கள் போனது. நமது அரசின் நிலப்பாட்டை பற்றி இங்கே குறிப்பிட கடமைப்பட்டுள்ளேன். தந்தை பெரியார் அவர்களின் வழியில் எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற அணுகுமுறையை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு சமூகத்திற்கும் விகிதாச்சார இடப்பங்கீடு உறுதி செய்ய உரிய பிரதிநிதித்துவம் கிடைப்பது உண்மையான சமூக நீதி என்பது இந்த அரசின் அடிப்படை கொள்கையாகும். இதனை நிறைவேற்ற சாதிவாரி கணக்கெடுப்பினை மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் இணைந்து விரைந்து நடத்தி முடிக்க வேண்டும் என இந்த அரசு ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது. ஒன்றிய அரசின் சாதிவாரி கணக்கெடுப்பு முடிந்த பின்னர் நமது அரசு சமூக நீதி கணக்காய்வு நடத்தும் என்பதை இந்த மாமன்றத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன்.